எனக்காக யாவையும் செய்பவரே அப்பா, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் குறைகள், என் பாருங்கள் என் குறைகள், என் குறைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. வாயை திறந்து அப்பா, இந்த உலகம் எங்களுக்கு பின்னால் போகட்டும் அப்பா, உம்மை முன்னிறுத்துகிறோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல் எலியோ என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரோயி என்னை காண்பவரே. சொல்லுங்க, எல் ரோயி என்னை காண்பவர். எல்லா கரங்களும் உயர்த்தி செய்யா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான். எத்தனை பிள்ளைங்களுக்கு வாஞ்ச வாயை திறந்து அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அப்பா, அதுக்காகத்தான் உங்க சமூகம் வந்திருக்கிறோம். இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு வாழணும் இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. பாழாய் போன இந்த பாவ உலகம் வேண்டாம், பரிசுத்தமாய் உம்மோடு வாழணும். இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே.
வஞ்சிப்பதும் ஏமாற்றுவதுமாய் இருக்கும்போது எங்களுக்காய் நித்திய உலகம் வைத்திருக்கிற எங்கள் ஆண்டவரே, அந்த எண்ணத்தோடு உம்மை முன்னிறுத்தி நாங்கள் ஓடணும் அப்பா. திருடன் கொல்லவும் அழிக்கவும் நாசம் பண்ணவும் வரும்போது எங்களுக்காய் ஜீவனை தருவதற்காய் வந்த எங்கள் நல்லாயனே, எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி அந்த ஆட்டுக்குட்டியானவரை நன்றியோடு, ஓ எங்களுக்கு ஜீவன் தர வந்தவரே, எங்களுக்காய் ஜீவனை தந்தவரே, ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை முன்னிறுத்துகிறோம் அப்பா. நீரே ஆளுகை செய்யும். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை மூடிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, சொல்லுங்க, நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, சொல்லுங்க, ஆமென், சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நல்ல கரங்களை தட்டி, நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களா, ஆமென், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, சந்தோஷமாய் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, சொல்லுங்க, ஆமென், சந்தோஷமாய் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நல்ல கைகளை தட்டி, ஆமென், ஆமென், ஆத்துமாவே
நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு. கர்த்தர் வழிகளெல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம் வழிகளெல்லாம், ஆமென், அதிசய செயல்கள் காண செய்தார், ஜனங்கள் காண செய்தார். அதிசய சந்தோஷமாய் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென். ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, சந்தோஷமாய். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். உங்களையும் புதிதாக்குவார். ஒரு புது பலன். ஆமென். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென். சந்தோஷமா. ஆமென். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். சொல்லுங்க, இன்றைக்கே உங்களை புதிதாக்குகிறார். ஆமென். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஆமென். ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்றியோடு ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் ஊற்றுகிறார். எவ்வளவு கிருபை, எவ்வளவு இரக்கம். வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் என் வாழ்க்கையில திருப்தி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஆத்மாவே உள்ளத்துல நன்றியோடு. ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நன்றியோடு நம்முடைய குற்றங்களை மன்னித்தாரே. நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. நன்றியோடு ஆமென். சந்தோஷமாய் நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த வாய்களை திறந்து நல்ல கரங்களை தட்டி, நன்றி உள்ள இருதயங்கள் இருந்தால் கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஓ நன்றியோடு அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆத்துமாவே, என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி சொல்லு. என் வாழ்க்கையில் எத்தனை குற்றங்கள், எத்தனை பாவங்கள், எவ்வளவு இரக்கங்கள், எவ்வளவு கிருபைகள். என் குற்றங்களை மன்னித்து, என் பாவங்களை மன்னித்து என் மேல் இரக்கம் காட்டின தெய்வம், என்னை படுகொலியிலிருந்து மீட்டெடுத்த தெய்வம், நன்றியோடு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை உயர்த்துவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் ஆண்டவரை உயர்த்துவேன். எனக்கு என்னை படுகொலியிலிருந்து மீட்டெடுத்த தெய்வம், என்னை படுகொலியிலிருந்து மீட்டெடுத்த தெய்வம், என்னை திருப்தியாக்கின தெய்வம். நன்றி உள்ள இருதயங்கள் இருந்தால் வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, ஆத்துமாவே என் தேவன் செய்த நன்மைகளை மறவாதே. என் தேவன் செய்த நன்மைகளை மறவாதே. முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு யாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்காதீங்க. எஸ், என் தேவன் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்த தேவன், என்னை படுகொலியிலிருந்து மீட்டெடுத்தவர், என்னை மரண படுக்கையிலிருந்து என்னை மீட்டெடுத்த தெய்வம். என் ஆத்துமாவே என் தேவனை நோக்கி காத்திரு. நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, முழு உள்ளத்தோடு. சொல்லுங்க, ஆமாப்பா, முழு உள்ளத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். குற்றங்களை மன்னித்தாரே, எவ்வளவு நல்ல தெய்வம். நோய்களை நீக்கினாரே. வாயை திறந்து சொல்லுங்க, நன்றி அப்பா. படுகொலி நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே. சொல்லுங்க அப்பா, நாங்கள் இன்று நிற்பதில் நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தோம் என்பதற்காக அல்லப்பா, உங்க கிருபை எங்களை தாங்கிட்டு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் கர்த்தர் நமக்கு நாமே தீர்க்க தரிசனமாய் உரைப்போம். என் ஆத்துமாவே என் ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும்
நல்ல வாய்களை திறந்து யாரும் சும்மா நிற்க கூடாது. வாய்களை திறந்து கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. வாய்களை திறந்து துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொல்லுங்க, நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. கரங்களை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. நல்ல கைகளை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். சொல்லுங்க, வாக்குத்தத்தமாய் நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. சொல்லுங்க, ஆமென். நீபச்சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். கிருபை என்னும் மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய். உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஓ, தொடர்ந்து துதி செய் மனமே. ஆமென். ஓ, தொடர்ந்து துதி செய் மனமே.
கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். பின்னாடி இருக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தூக்கி தட்டுங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் தீரட்சியை தருவார். சொல்லுங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நம்பிக்கையோடு. அவர் சொல்லி நடக்காதது எது? அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காதது எது? அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொல்லுவோம், தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய். நல்ல கரங்களை தட்டி தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. ஆமென். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். 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 அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, என் ஆத்துமாவே ஆண்டவரே துதி, ஆண்டவரையே துதி. அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். கண்களை மூடி அப்படியே சொல்லலாமா? துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை 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 கைவிட. என் ஆத்துமாவே அவரையே நோக்கி காத்திரு. அவர் உன்னை கைவிட மாட்டார். எத்தனை பிள்ளைங்களுக்கு நம்பிக்கை உண்டு? எத்தனை பிள்ளைங்களுக்கு உங்க ஆத்துமாவோடு சொல்ல முடியும், என் ஆத்துமாவே கவலைப்படாதே, என் ஆத்துமாவே கவலைப்படாதே, சூழ்நிலையை பார்த்து கவலைப்படாதே, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதே. என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணினதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எத்தனை பிள்ளைங்களுக்கு விசுவாசம் உண்டு? விசுவாசம் உள்ள பிள்ளைங்க மட்டும் ஒரு சத்தம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் எனக்கு வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு பண்ணினதை எனக்கு நிறைவேற்றுவார். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப
நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கரங்களை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர், அவர் உண்மை உள்ளவர். தாவீதுக்கு அவர் வாக்குரைத்தார், அதை செய்து முடித்தார். அன்பு சகோதர சகோதரி, உனக்கும் வாக்குரைத்திருக்கிறார். அவர் நிச்சயம் பொய் சொல்ல மாட்டார், அவர் செய்து முடிப்பார். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. இந்த தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. கரங்களை உயர்த்தி மறவாம் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. ஆமென். சொன்னதை செய்து முடிப்பார். அவர் முடித்து தீரு மட்டும் கைவிட மாட்டார். உங்க கையை கொண்டு ஆரம்பித்ததை உங்கள் கைகளை கொண்டே நிறைவேற்ற வைப்பார். பாதியில கைவிடுகிற தெய்வம் அல்ல. நீ தொடங்கின காரியம் நிறைவேறும் மகளே, நீ தொடங்கிய காரியம் நிறைவேறும் மகளே. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீரு மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீரு மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. ஆமென். மறவாமல் நினைப்பவர். எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்தி la 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 la
நிற்க மாட்டார். அவர் தொடங்கினதை அவர் செய்து முடிப்பார். தாவீதுக்கு உரைத்ததை சாலமோனுடைய வாழ்க்கையில் செய்து முடித்த தெய்வம் ஆண்டவர் உனக்கு வாக்குரைத்து ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தம்முடைய கையினாலே செய்து முடிக்க தீரமாட்டோம். உன்னை அவர் கைவிட மாட்டார். விசுவாசமுள்ள பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர், நிறைவேற்றி முடிக்கிற தெய்வம் ஆண்டவரே. தொடங்கின காரியங்களை முடிக்கிற ஓ பலன் தேவ பிள்ளைகளுக்கு தருவீராக. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நல்ல கரங்களை தட்டி நல்ல நன்றியோடு தேவன் செய்து முடிப்பார். உனக்காய் தொடங்கின காரியம், உன் குடும்பத்தில் தொடங்கின காரியம், தேவன் தன்னுடைய கரத்தினால் உன்னை கொண்டு தொடங்கின காரியம் உன்னை கொண்டு செய்து முடிப்பார். தேவனுடைய வல்லமை அதை செய்து முடிக்க. நன்றி ராஜா, நீர் செய்து முடிப்பீரே, நீர் செய்து முடிப்பீர் ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீங்க வாக்குரைத்ததை நீங்க செய்து முடிக்கிற வரைக்கும் எங்களை கைவிட மாட்டீரப்பா. எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? என் தேவன் என்னை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை செய்து தீர்மளவும் என்னை விட்டு விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருங்கப்பா. ஒருவேளை தமிழ் புரியாத பிள்ளைங்க இருக்கலாமாப்பா, தெலுங்கு இல்ல வேற பாஷை யாரா இருந்தாலும் அப்பா, உங்க சமூகத்துல வாஞ்சியோடு வந்திருக்கிறாங்க. ஆவியானவரே, நீங்க அந்த பிள்ளைகளை தொடுங்கப்பா. பாஷை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவ பிரசன்னம் அவர்களை தொடட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் அவங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கட்டும். தேவ பிரசன்னம், ஓ தேவ வல்லமை அவர்கள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கட்டும். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே, நீங்க தொடங்கினது, ஓ நீங்க வாக்குரைத்தது யாவும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமையும் பலனும் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தருடைய சத்தம் ఈ పొద్దు మన వినపడే దేవుని వార్తలో உங்கள் ஜெபத்தில் கர்த்தருடைய வாக்கை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருங்கள். మీ ప్రార్థనలో దేవుని వాక్ తీసుకునేదాకా మీరు నిలెల్లా. உங்கள் ஜெபத்தில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருங்கள். మీ ప్రార్థనలో దేవుని వాక్యాలు తీసుకునేదాకా నిలుచుకొని பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க ஜெபத்துல మీ ప్రార్థనలో கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் வரை దేవుని ఒక మాట తీసుకునేదాకా காத்திருங்கள். కాసుకొనుండు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வாக்கியம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஆமென். அல்லேலூயா. பலமுறை கேட்ட செய்திகள்,
ఎన్నో కితాలు ఇనిండా మీ మాట. எசேக்கியா வியாதிப்பட்டிருந்தார். ఎసైకియా వ్యాధులు పడినోడు. எசேக்கியா மன்னன் வியாதிப்பட்டிருந்தார். ఎసైకియా రోగాలు పడినోడు. மரணத்துக்கு ஏதுவான வியாதி. వాడు సచ్చేది అయిన యోగము. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்லிவிட்டார், உன் காரியத்தை ஒழுங்குபடுத்தும். యేసయ్య ప్రవాది వచ్చి చెప్పేశాడు, నీ కార్యాలను చూసుకో. நீர் இனி பிழைக்க மாட்டீர். నువ్వు ఇంకా బతుకువు. வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். నీ ఇంటి కార్యాలు సరిసూడి. ஆமா, அங்க எங்க பூட்டி வச்சிருப்பாங்கல்ல. ஆமே. అక్కడ ఇక్కడ బీగాలు వేసింట్రు. ஆமே. ఆమేన్. ஆமா, மூத்த மகளுக்கு పెద్ద కూతురుకు ஒரு செயின், ఒక చైన్, அது தலையணைக்கு அடியில இருக்கு. అది దిండు కింద పెట్టిండాయి. கடைசி பிள்ளைக்கு లాస్ట్ లో ఉండే బిడ్డకు ஒரு என்ன சொல்லலாம், கொஞ்சம் வெயிட்டா, கடைசி பிள்ளை இல்ல, ஆமா கொஞ்சம் வெயிட்டா, కొంచెం బాగా బయట எங்க இருக்கு, அலமாரிக்கு உள்ள ஒரு ரேக் இருக்குல்ல, ஒரு அறை இருக்குல்ல, லாக்கர், బీరోలో అలమారికి లోపల ఒక లాకర్ அதுக்கு ఉంటుంది. உள்ள இருக்கு. దాని లోపల அது என் கடைசி பொண்ணுக்கு தான். అది లాస్ట్ లో ఉండే బిడ్డకు. ஆமே. ఆమేన్. எல்லாம் பிரிச்சு கொடுத்துரு. అన్ని ఇప్పించాయి. நீ சாக போற. నువ్వు సాయిపోతావు. அல்லேலூயா. హల్లెలూయా. உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. నీ ఇంటి కార్యాలను సరి చూసుకో. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள். నువ్వు ఏం చేయాలన్నా చేసుకో. உன் வாழ்க்கை முடிய போகிறது. నీ జీవితం ముగించిపోతాయి. ஆமென். ஆமென். இந்த செய்தியை கேட்டவுடன் ఈ మాట ఇనిందనే அல்லேலூயா హల్లెలూయా நாம உயில் எழுத தேடுவோம். మనము రాసిపెడే చూస్తాము. ஆமா, என் மூத்த பையனுக்கு அது வேணும், నా పెద్ద కొడుకు అది కావాలా, என் ரெண்டாவது பையனுக்கு அதை கொடுத்துருங்க, నా రెండో కొడుకు దానిచ్చే, மூணாவது பையனுக்கு அதை கொடுத்துருங்க, మూడో కొడుకు దీనిచ్చే, நாலாவது பையன் சொல்லி பேச்சு கேட்க மாட்டான், அவனுக்கு கொடுக்காத, నాలుగో బిడ్డవాడు మాట ఎన్నోడు వానికి ఏమి ఇయ్యొద్దు, அஞ்சாவது செல்ல பிள்ளை அவனுக்கு நல்லா கொடு, ఐదో ముద్దు బిడ్డ వానికి అన్ని. ஆமா, நம்ம உயில் இப்படிதான் இருக்கும். మనం బాండిట్లు రాస్తాము. சில பேர் யோசிக்கிறாங்க, என்ன கவுண்ட் கொஞ்சம் ஓவரா போகுதே, இப்ப 2 தானே இருக்கு, 1 2. ఆ కాలం 5 బిడ్డలు అంటే ఈ சரி కాలం போட்டு 2. அதிலேயும் பாகுபாடு காட்டாதீங்க. దాంట్లో మీరు చూడొద్దండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒழுங்குபடுத்துங்கள். సరి చూసండి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. பெரியவங்களுக்கு சொல்றேன், పెద్దవాళ్ళకి చెప్తాము, உங்க ஆயுசு முடிகிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்களுக்கு வீதம் பாகம் வைக்க வேண்டியதா பாகத்தை வச்சிரணும். మీరు సచ్చాక ముందు బిడ్డలకి ఏమేం చేయాలన్నా దాన్ని కరెక్ట్ గా చేసేయండి. ஆமென். ఆమేన్. கேட்டுச்சா? ஆமென். ఆమేన్. தாய்மார்கள், తల్లిలు, பெரியவங்க, పెద్దవాళ్ళు, தகப்பன்மார், తండ్రిలు, உங்க பிள்ளைகளுக்கு మీ బిడ్డలకు உங்க காலத்துக்கு அப்புறம், நம்முடைய காலத்துக்கு அப்புறம் பிள்ளைகளில் பிரச்சனைகள் வர நாம வழிவகுக்க கூடாது. మన కాలాలు అయిన తర్వాత బిడ్డలకు వాళ్ళ సమస్యలు ఇద్దరికి రాకూడదనేసి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒழுங்குபடுத்தணும். சரி பைபிள் அதை செய்யலாம். சொல்லுது. దేవుని వాక్యాలు చెప్తాయి. ఆమేన్. ఆమేన్. யாக்கோபு கூப்பிட்டார். యాకోబుని పిలిచాడు. யார? ఎవరిని? எத்தனை பிள்ளைங்க? యాకోబుకి ఎన్ని బిడ్డలు? 2. 12 బిడ్డలు. யாக்கோபு ஹார்ட் அட்டாக்கே வந்து செத்து போயிடுவாரு. அடப்பாவிகளா, கஷ்டப்பட்டு 12 பத்தையா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்களே. ஆமென். ఆమేన్. 12 பிள்ளைங்க. అతనికి యాకోబుకి 12 బిడ్డలు. 12 பேரையும் அழைத்து 12 బిడ్డలను పిలిచి அவரவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். వాళ్ళ ఆశీర్వాదాలు ఇస్తాడు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని அது బిడ్డలారా, வேதத்தின்படி அது ஒழுங்கு. అది వేదన ప్రకారంగా అది எது இருக்கோ தெரியாது, ఏముండాయో తెలియదు. இருக்கிறத பாகம் வைக்கணும்னா கிளியரா பாகம் வச்சிரணும். ఉండేదని భాగాలు పెట్టాలంటే సమంగా కరెక్ట్ గా పెట్టాలా. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இங்க ஒழுங்குபடுத்த சொல்லுகிறார். ఇక్కడ సరిసేయని చెప్తాడు. எசேக்கியா மன்னன் அதை கேட்டவுடன் ஜெபிக்க தொடங்குகிறார். ఎస్ఐకే రాజా అనేవాడు దాని ఈనిందనే వాడు ప్రార్థన చేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. எது வரைக்கும் ஜெபிக்கிறார் என்றால், యాదాంగి ప్రార్థిస్తాడంటే ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிற வரைக்கும் ஜெபிக்கிறார். దేవుడు ఒక మాట ఇచ్చేదాకా వాడు ప్రార్థన చేస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் திருப்பி ஏசாயாவை திருப்பி அனுப்புகிறார். దేవుడు యేసయ్యని పోయినోడిని తిరిగి పంపుతాడు. ஐயோ, எசேக்கியா ஜெபிக்கிறான்,
యేసయ్యకే ప్రార్థిస్తా ఉన్నాడు. ஏசாயாவே திரும்பி போய் சொல்லு, యేసయ్య తిరిగి పోయి చెప్పు, நான் 15 வருஷம் கூட்டி தர்றேன். వానికి ఇంకా 15 ఏళ్ళు ఆయుసు ఇస్తా. ஏசாயா வந்து திருப்பி அந்த வார்த்தையை சொல்லும் வரை எசேக்கியா ஜெபிக்கிறார். యేసయ్య తిరిగి వచ్చి ఆ మాట వానికి చెప్పేదాకా వాడు ప్రార్థిస్తా. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தை கிடைக்கும் வரை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். మాట దొరికేదాకా ప్రార్థిస్తానే ఉండు. ஆமென். ఆమేన్. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா, కార్యాని కోసం ప్రార్థిస్తామంటే, ஒரு வீட்டு காரியமா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், எதுவா இருக்கட்டும், ఇంట్లో యా కార్యాలుగా ఉండొచ్చు, బిడ్డకి పెండ్లిగా మనకు தேவன் உங்களுக்கு வாக்கு மறுபடி தருகிற வரை, வார்த்தையை பெற்றுக் கொள்ளும் வரை ஜெபத்தை விடக்கூடாது. దేవుడు మీకు మళ్ళా మరో వార్త ఇచ్చేదాకా తీసుకునేదాకా ప్రార్థన ఇవ్వకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அது எஸ் ஆர் நோ, ஆண்டவரிடமிருந்து நமக்கு பதில் வரணும். అది ఉందా లేదా మన మాట వచ్చేదాకా మనం ఉండాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏசாயாவிடமிருந்து பதில் வந்தது. యేసయ్య దగ్గర నుంచి జవాబు వచ్చింది. எசேக்கியாவுக்கு அது நல்லதா கெட்டதா என்று தெரியாது. యేసయ్యకి అది మంచిదా చెడ్డదా అని తెలియదు. ஏசாயா அதை சொல்லும் போதுதான் அவருக்கு 15 வருட ஆயுள் கூடுகிறது. యేసయ్య ప్రవాది చెప్పిన దాకా వానికి తెలుసు 15 ఏళ్ళు నాకు ఆయుష్ அப்ப ఉంది. எசேக்கியாவின் ஜெபம், యేసయ్య ఒక ప్రార్థన, தேவனிடமிருந்து கர்த்தரிடமிருந்து மறுபடி அந்த வார்த்தையை பெற்றுக் கொள்ளும் வரை அவர் ஜெபத்தை விடல. యెహోవా దగ్గర వాడు మాట తీసుకునేదాకా వాడు ప్రార్థనని వాడు ఉడిలేదు. நம்முடைய வாழ்க்கையில், మన జీవితంలో, நம்முடைய வாழ்க்கையிலும், మన జీవితంలో, நம்முடைய ஜெபத்திலும் మన ప్రార్థనలో இன்னும் அடுத்த ஒரு கட்டத்திற்கு முன்னேறணும். ఇంకా ఒక స్టెప్ కు మనం ముందు పోవాలా. 10 நிமிடம், 15 நிமிடம், எத்தனை நிமிடங்கள் ஜெபித்தாலும், 10 నిమిషాలు ఎంత నిమిషాలు జెబించేను, ஒரு 2 நிமிடம், 5 நிமிடம் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கக்கூடிய ஒரு முறை, ஒரு பழக்கம் நம்மில் உருவாகட்டும். ప్రార్థించిన అయిన తర్వాత 5-10 నిమిషాలు దేవునికి జవాబుకు మనం వెయిట్ చేసుకొని ఉండాలి. హల్లెలూయా. 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 ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கையை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. காத்திருக்க வேண்டும். కాసుకొని ఉండాలా. எதற்காய் காத்திருப்பு? ఏంటి కాసుకొండాలా? அற்புதத்திற்காய் அல்ல. అற்பుతానికి కాదు. நல்ல கவனிங்க, என் செய்தி வேற. அற்புதத்திற்காய் அல்ல, అற்பుతానికి కాదు, என் ஆண்டவருடைய பதிலுக்காய். మన దేవుని ఒక మాటకు, நான் இது செய்யணுமா செய்ய வேண்டாமா, నేను దీన్ని చేయాలనా చేయకూడదా, நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, నేను దీన్ని చేస్తామా చేయకూడదా, நான் இதை தொடங்கலாமா தொடங்க கூடாதா, నేను దీన్ని ఆరంభిస్తున్నా వద్దా. அப்ப இந்த உறவு ஜெபத்தில் உண்டாகணும். ఈ సంబంధాలు అనేది మన ప్రార్థనలో ఉండాలి. ஏதோ 5 நிமிஷம் பட 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 இயேசுவின் நாமத்தில் ஆமென். ఏదో 5 నిమిషాల్లో బడబడని చెప్పుకొని నామములో మహిమ అనేసి పోతా ఉండకూడదు. சிலவன் ஜெபம் பண்ணிட்டு 100 மீட்டர் ஓடினது போல. ஏன்னா కొందరు 5 నిమిషాలు ప్రార్థించేసి వాని శ్వాసం అట్లే బయటపడే ఏంటే, ஏன்னா అంటే அங்க அடிச்சு எக்ஸ்பிரஸ்ல போறது, వాడు కొట్టుకొని అట్లే ఎక్స్ప్రెస్ గా ప్రార్థన. ஏன்னா ఎలాంటే 8:30க்கு கிளம்பணும் ஆபீஸுக்கு, 8:30க்கு ఆఫీస్కి వెళ్ళాలి, 8:25க்கு தான் தொடங்குவான், 8:25కి தான் ஆரம்பிச்சுడు ప్రార్థన. அந்த 5 నిమిషத்துல மொத்த உலகத்துக்காக ஜெபிச்சிருவான். 5 నిమిషాల్లో పూర్తి లోకాంలో ఉండేదంతా చేస్తాడు. உலகத்துக்காய் ஜெபியுங்கள், లోకానికి కోసం ప్రార్థన చేయండి. என்ன ஜெபிச்சோம்? ஆண்டவரே உலகத்துக்கு சமாதானத்தை தரும், இந்தியாவுக்கு சமாதானத்தை தரும், இந்தியாவுக்கு அமைதியை தரும், அதை செய்யும், இதை செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஆமென். எட்டரை அவ்வளவுதான். అంతనే. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு ஜெபிச்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. நானும் ஜெபிச்சேன். ఈ పొద్దు ప్రార్థించిన వాళ్ళని చేయొద్దండి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డ, அடுத்த கட்டத்திற்கு கொஞ்சம் போவோமே. నెక్స్ట్ స్టెప్ లో కొంచెం పోతామే. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அடுத்த கட்டத்துக்கு போவோமே. నెక్స్ట్ స్టెప్ కు పోతామా? சொல்லுங்க சொல்லுங்க, చెప్పండి. காசா பணமா சொல்லுங்க. அடுத்த கட்டத்துக்கு போவோமே. ఇంకొక స్టేజ్ కి మనం పోతామా? எது அடுத்த கட்டம்? ఇంకో స్టేజ్. ஜெபிச்சிட்டோம், ప్రార్థించేశాము, ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை வரணும், దేవుని దగ్గర నుంచి మాట రావాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், ఒక కార్యాన్ని గురించి ప్రార్థిస్తాము, அற்புதம் நடக்கிறதோ நடக்கலையோ அது ரெண்டாவதுங்க. అద్భుతాలు జరుగుతుందా జరగలేదో அது எனக்கு தேவையே இல்லை. మనకు కావాల్సిందిలే. என் ஜெபத்துக்கு ஆண்டவருடைய வாக்கு வரணும்.
నా ప్రార్థనకు దేవుడు ఒక మాట రావాలా. அது எஸ்ஸா இருக்கலாம், நோவா இருக்கலாம். అది ఉండాయి అనేదిగా లేదంటే లేదుగా అవును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் கேட்கிறதெல்லாம் ஆண்டவர் எனக்கு தரணும்னு எல்லாம் கிடையாது. నేను అడిగేదంతా నాకు దేవుడు ఇవ్వాల్సిందనేది కాదు. அல்லேலூயா. హల్లెలూయా. தேவனுடைய சித்தத்தின்படியானதுதான் என் வாழ்க்கையில நடக்கும். ఆతన ఆశలు ఏమో అది ప్రకారంగా మన జీవితంలో జరుగును. அப்ப அது அறிய வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் என் ஜெபத்திற்கு ஆண்டவரிடமிருந்து வார்த்தை வரணும். అప్పుడు దాన్ని మనం తెలుసుకోవాలంటే దేవుని దగ్గర నుంచి ఒక మాట అనేది మనకు రావాలి. எசேக்கியாவுக்கு அது முக்கியமாய் இருந்தது. యేసయ్యకి అది కావాల్సిందిగా ఉండింది. எனக்கு இப்ப சுகம் அடையணும், నాకు ఇప్పుడు సుఖం కావాలా, என் நோய் தீரணும், నా వ్యాధులు పోవాలా, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. అదంతా ఏం కాదు. ஆண்டவரே దేవుడా நினைத்தருளும், తలసండి, என்னை நினைத்தருளும். నన్ను తలండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எசேயா வந்து சொல்லுகிறார், యేసయ్యకి చెప్తాడు, வார்த்தையை கொடுக்கிறார். మాటని ఇస్తాడు. ஆண்டவர் உனக்கு 15 வருட ஆயுஷை கூட்டி தருகிறார். దేవుడు నీకు 15 ఏళ్ల ఆయుష్ ఇస్తా ఉంటాడు జాస్తి. இன்னும் தெளிவா சொல்றேன், ఇంకా బాగా చెప్తాను. ஏசாயா சொன்னவுடன் எசேக்கியா சுகமடைந்தாரா? యేసయ్య చెప్పిన తర్వాత యేసయ్య సుఖం తీసుకున్నాడా? ஏசாயா வந்து சொல்லிட்டார், எசேக்கியாவுக்கு 15 வருடம் உன்னுடைய ஆயுளை கூட்டி தருகிறேன். ప్రవాది వచ్చి చెప్పేశాడు యేసయ్యకి నీకు 15 ఏళ్ల ఆయుష్ ముక్కుంది. எசேக்கியா சுகமடைந்தாரா? యేసయ్య వచ్చి సుఖం అయినోడా? இல்ல. లేదు. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏசாயா அதை சொல்லிட்டு சொல்றாரு, యేసయ్య చెప్పిన తర్వాత చెప్తాడు, அத்திப்பழ அடையை அந்த காயங்களில் வையுங்கள், ఆ ఎత్తు పండిని దాని లోపల పెట్టండి కాయాల్లో, அப்போ சுகமடைவான். నువ్వు సుఖం పడుకుంటూ. ஆமென். ఆమేన్. சொன்ன உடனே அங்க அற்புதத்துக்காக எசேக்கியா ஜெபிக்கவில்லை. ఆ அதிசయాని కోసం వాడు ప్రార్థించుకోలేదు. எசேக்கியாவுடைய ஜெபம், ஆண்டவரே என்னை நினைத்தருளும், యేసయ్య ఒక ప్రార్థన అంటే దేవుడా నన్ను తల్లి ஆயுச கூட்டி தருவீரோ தரமாட்டீரோ அதெல்லாம் இல்ல, నా ఆయుస్సులు ఎక్స్ట్రా చేసి என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. నన్ను మీరు తలిసి చూడండి. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் மறுபடியே கொடுக்கிறார், உனக்கு 15 வருடம் ஆயுளை நீட்டுவேன். దేవుడు మళ్ళా మాట చెప్తాడు, నీకు 15 ఏళ్ల ఆయుష్ ఇస్తాను. ஆனால் అవుతే அற்புதம் சரீரத்தில் நடக்கவில்லை, అద్భుతం అనేది శరీరంలో జరగలేదు, அற்புதம் காணவில்லை. అద్భుతాలు చూడలేదు. மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த அத்திப்பழ அடையை சரீரத்துல வைக்கும் போதுதான் அற்புதம் நடக்கிறது. మళ్ళా ఒక మాట చెప్పిన తర్వాత వానికి జరుగుతాయి. அப்போ எசேக்கியாவுடைய நம்பிக்கை యేసయ్య ఒక విశ్వాసము அற்புதத்தின் மேல் அல்ல, అద్భుతాన్ని మీద కాదు, அற்புதத்தை செய்கிற இயேசுவின் கர்த்தருடைய வார்த்தையின் மீது. దేవుని ఒక మాట మీద వానికి நம்பிக்கை எத்தனை விசுவாசம். பேர் ஆண்டவருடைய வார்த்தையை பிடிக்கிறீங்க? దేవుని మాటలు ఎందుకు పడతారు? ஹalleluya. హల్లెలూయా. எனக்கு தேவை அற்புதம் அல்ல, నాకు కావాల్సిన మిరాకిల్ எனக்கு అద్భుతాలు లేదు. தேவை அற்புதத்தின் தேவனுடைய வார்த்தை எனக்கு தேவை. నాకు అద్భుతాలు చేసే దేవుని ఒక మాట కావాలి నాకు. என் ஜெபத்திற்கு அற்புதம் அல்ல எனக்கு தேவை, నా ప్రార్థనానికి అద్భుతాలు మాత్రం కాదు, என் வாழ்க்கையில அற்புதத்தை தேடி அல்ல நான் போவது, నా జీవితంలో అద్భుతాలను చూసి కాదు పోయి, எனக்கு தேவை என்ன தேவன் அற்புதம் செய்கிற தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் பதில் வேண்டும். నాకు అద్భుతాలు చేసే దేవుని ఒక మాటనే నాకు జవాబు కావాలా. ஹalleluya. హల్లెలూయా. எத்தனை பேருக்கு புரியுது? ఎందుకు అర్థమవుతాయి? ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. எசேக்கியாவுடைய தேவை యేసయ్యకు కావాల్సింది ஆயுசா இருந்தது, మన ఆయుష్ కావాల్సింది. ஆனால் అవుతే அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் வரை அவர் ஜெபத்தை விடலை. వాడు ఆ మాట తీసుకునేదాకా వాని ప్రార్థనని విడిలేదు. ஆமென். ఆమేన్. 1 சாமுவேல் 30 அதிகாரம் 1 సామువేలు 30వ అధికారము 8வது வாக்கியம் வாசிக்கலாம். 8వ వాక్యం చదువుతాము. ஆ ஆ ஆ ஆ ஆ என்றார். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க, గమనించండి. ஒரு முறை ఒక బారి தாவீதையும் அவனை சார்ந்த ஜனத்தினுடைய உடைமைகளையும் கொள்ளையடித்து கொண்டு போய் விடுகிறார்கள். ఒక బారి దావీదుని మన జనాల్ని మన అన్ని ఆస్తులంతా తీసుకొని పుడుస్తాడు. தாவீது நொறுங்கி போகிறான். దావీదు అట్లా పడిపోతాడు. ஏன்னா கூட இருந்த கொஞ்ச நஞ்ச ஜனமும் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறது. ఎలాంటి జతలో ఉన్న కొంచెం జనాలు దావీదుకు విరోధంగా లేస్తారు. என்ன செய்வதென்று தெரியவில்லை, அவர்கள் கல்லறிய தயாராக இருக்கிறார்கள். ఏమి చేయాలనే తెలియదు, వాళ్ళు రాళ్ళు వేసేదానికి. தாவீதோ ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். దావీదు దేవుని చూసి ప్రార్థిస్తాడు. ஆண்டவரே
దేవుడా ஆண்டவரே యేసు இப்படி நடந்து விட்டது, ఇట్లా జరిగిపోయింది, நான் அந்த தண்டை பின்தொடரலாமா, నే వాళ్ళని వెనక పోతున్నా, நாங்கள் சுதந்தரிப்போமா? దాన్ని మేము జయిస్తున్నాం. ஜெபம். ప్రార్థన. ஆமென். హల్లెలూయా. ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார்? దేవుడు ఏం జవాబిస్తాడు? அதை பின்தொடர், నువ్వు పో వాని వెనుక, பின்தொடர், நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஆமென். ఆమేన్. வார்த்தை தான் வருது, మాటదా వస్తాయి. அற்புதம் நடக்கல. அற்புதம் நல்லா நடக்கல. கவனிங்க, அற்புதம் நடக்கல, అద్భుతం జరగలేదు, கிரியை அங்க நடக்கல. క్రియ మాట జరగలేదు. முதல்ல ఎదుதான் வருது? ఫస్ట్ ఏం వస్తాయి? வார்த்தை வருது. మాట వస్తాయి. அந்த వార్த்தையை நம்பி ఆ మాటని నమ్మించి தாவீது கிரியை செய்கிறான், దావీదు క్రియ చేస్తాడు, வேலை செய்கிறான், పని చేస్తాడు, யுத்தத்திற்கு போகிறான். యుద్ధానికి పోతాడు. அப்படியே கீழே வாசிங்க 19வது வாக்கியம். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும், சிறியதிலும் பெரியதிலும், குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நல்லா கவனிங்க. బాగా గమనించండి. முதலில் ஜெபம், ప్రార్థన ఫస్ట్. அந்த ஜெபத்துல ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை வாங்குகிறான். ప్రార్థనలో ఇంచి దేవుని ఒక మాట తీస్తాడు. அந்த வார்த்தையை வாங்கிய பிறகு செயல்படுகிறான். ఆ మాట తీసుకొందేనా వాడు రెడీ అవుతాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. வேலை செய்கிறான். పని చేస్తాడు. தேவன் அருளின வார்த்தை அங்கு நிறைவேறுகிறது. దేవుడు చెప్పిన మాట అక్కడ జరుగుతాయి. அப்போ అప్పుడు நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ அற்புதம் நிச்சயம் நடக்கும். అద్భుతాలు నిజం జరుగును. நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ நம்முடைய ஜெபத்திற்கு தேவனிடமிருந்து அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் வரை காத்திருக்கணும். మన ప్రార్థనలో దేవుని మాట తీసుకునేదాకా కాసుకొని ఉండాలా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. தாவீது దావీదు ஜெபித்து விட்டு யுத்தத்துக்கு போகவில்லை, జెబించేసి యుద్ధానికి పోలేదు, ஜெபித்து வார்த்தையை வாங்கிவிட்டு யுத்தத்திற்கு போனார். జెబించి దేవుని మాట తీసుకొని తర్వాత పోతాడు యుద్ధానికి. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய காரியங்களில் మన కార్యాల్లో நாம ஜெபித்து விட்டு செய்வதல்ல, ప్రార్థన చేసి కాదు, ஜெபித்து தேவனிடமிருந்து வார்த்தையை பெற்று நாம் செய்யணும். జెబించి దేవుని దగ్గర మాట తీసుకొని తర్వాత కార్యాలు చేయాలా. ஆமென். ఆమేన్. அதுவரை కాத்திருக்கணும். దాని తర్వాత దాని దాకా కాసుకొని ఉండాలి. ஆமென். 1 சாமுவேல் 10:8 வாசிக்கலாம். 1 సాముయేలు 10:8 చదువుతాము. ஆ. ம். 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 வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமென். ఆమేన్. சவுலை ஆண்டவர் அந்த அபிஷேகம் செய்து సౌలుని అభిషేకం దేవుడు చేసి ராஜாவாய் அபிஷேகம் செய்கிறார். రాజాగా అభిషేకం చేస్తాడు. சவுலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாது. సౌలుకి ఏం చేయాలని తెలియలేదు. சாமுவேலிடம் கேட்கிறார். సామువేలు దగ్గర అడుగుతాడు, சாமுவேலை நான் என்ன செய்ய வேண்டும்? సామువేలు నేను ఏం చేయాలా? சாமுவேல் சொல்லுகிற மறுபடிதான், సామువేలు చెప్పేది మాటదా, நீ என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலிருந்து வார்த்தை வரும் வரை நீ 7 நாள் காத்திரு. నా దగ్గరించి మాట తిరిగి వచ్చేదాకా 7 దినాలు నువ్వు కాస్తుండు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு 7 நாள் இல்ல, 7 நிமிஷமே நமக்கு பொறுக்க முடியாது. మనకు 7 దినాలు కాదు, 7 నిమిషాలని మనం కాసుకొని కాదు. ஆமென். ఆమేన్. ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல இருக்கிறோம். అన్ని ఫాస్ట్ ఫుడ్ లోనే మనం కాల్చుకుంటాము. ஆமென். ఆమేన్. எங்கேயாவது நமக்கு இப்போ எங்கேயாவது போய் இலைய போட்டு தண்ணியை தளிச்சு உப்பை வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் ஆனா நமக்கு டென்ஷன் வந்துடும். ఎక్కడైనా పోయి ఒక ఆకేసుకొని దాంట్లో ఉప్పు పెట్టుకొని నీళ్ళు చల్లి కడుక్కొని మనం కాసుకునేదానికి మనకు టెన్షన్ అయిపోతాయి. இல்லையா? అవును. ஆமாவா இல்லையா? అవునా లేదా? ஆமென். ஆமென். நமக்கு இப்போ ఇప్పుడు அந்த பொறுமை இல்லை, ఆ సమాధానం లేదు. ఇప్పుడు நம்முடைய சுபாவம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. మన స్వభావాలు అట్లా బదలావన అవుతా ఉన్నాయి. ஆனா ஜெபத்துல அப்படி மாறிவிடக் கூடாது.
అవుతే ప్రార్థనలో మనం అట్లా మారకూడదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. காத்திருக்கணும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, காத்திருக்கணும். కాసుకోండల్లా. 7 நாளானாலும் காத்திருக்கணும். 7 దినాలు అయితేనే కాసుకోండల్లా. ஆண்டவருடைய வார்த்தை வருகிற வரை காத்திருக்கணும். దేవుని మాట తిరిగి వచ్చేనా తాను కాసుకోండల్లా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. மூணாவது நாளே ஓடாத. మూడో దినమే పరిగెత్తదు. 3 நாள் ஜெபம் பண்ணியாச்சு. 1 நாள் செய்வ ஆண்டவர் கூட இருப்பார். 3 దినాలు ప్రార్థన అయిపోయిందని పరిగెత్తేది కాదు. ஆண்டவர் திருப்பி கேட்பார், எப்படா சொன்ன உன்கிட்ட? దేవుడు మళ్ళీ అడుగుతూ నీదే నేనేమన్నా చెప్తినా? செய்யின்னு சொன்னா చెయ్యని చెప్తినా? நீயா ஜெபிச்ச, నువ్వుగా ప్రార్థిస్తా, நீயா செய்யற, నువ్వుగా చేస్తావు. ஆமென். ఆమేన్. நான் எப்ப சொன்னேன் నేను ఎప్పుడు చెప్తిని? அது முக்கியம். అది కావాల్సిందే. ஹல்லேலூயா. ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சவுல பாருங்க, సౌలు చూడండి. சாமுவேலிடம் என்ன செய்வதென்று தெரியாது. சாமுவேல்கிட்ட கேட்கிறார், என்ன செய்யணும்? సామువేలు దగ్గర అడుగుతాడు, నేనేం చేయాలా? சாமுவேல் சொல்றாரு, நான் உனக்கு வந்து அறிவிக்கும் வரை நீ 7 நாள் அங்கு காத்திரு. సామువేలు చెప్తాడు, నేను వచ్చి 7 దినాలు చెప్పేదాకా కాసుకొని ఉండు. வேதம் சொல்லுகிறது, சவுல் காத்திருந்தார். ఆ దేవుని వాక్యం చెప్తాడంటే సామువేలు కాసుకున్నాడు, సౌలు కాసుకున్నాడు 7 దినాలు. హల్లెలూయా. 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 காரணம் ఎలంటే இது రాజా வீட்டு பிள்ளை அல்ல. ఇది రాజా ఇంటి బిడ్డ కాదు. சவுல் రాజா வீட்டு பிள்ளை அல்ல. సౌలు రాజాకు పుట్టినోడు என்ன కాదు. செய்ய வேண்டும் என்று தெரியாது. వాడు ఏం చేయాలని తెలియదు. எனவே దాని నుంచి தேவனுடைய வார்த்தைக்கு சாமுவேல் மூலம் காத்திருக்கிறார். దేవుని మాటకు సామువేలు ముఖాంతరంగా కాసుకుంటాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ இது ரொம்ப முக்கியம். ఇది నిండా நம்முடைய ఇంపార్టెంట్. ஜெப வாழ்க்கையில அடுத்த கட்டம் இது. మన ప్రార్థన నెక్స్ట్ స్టెప్ நான் అనేది. கேட்கிறேன், నేను நான் అడుగుతాను, ஜெபிக்கிறேன், నేను జపిస్తాను. அதற்கு அற்புதம் நடக்கிறதோ இல்லையோ, దానికి అద్భుతాలు జరుగుతున్నాయో లేదో, அதற்கு முன்னால் அது வேண்டியதா வேண்டாததா என்பதை நான் தேவனிடமிருந்து அறிந்து கொள்ளணும். దానికి ముందు దేవుని దగ్గర అడగల, ఇది చేస్తున్నా చేయవద్దా అనేసి. அந்த வார்த்தை வந்து விட்டதென்றால் ఆ మాట వచ్చేసిందంటే அற்புதம் நடக்கும். నిశ్చయంగా అద్భుతాలు జరుగును. ஆமென். ఆమేన్. வார்த்தை வந்து விட்டதென்றால் మాట వచ్చేసిందంటే அது எஸ்ஸோ நோவோ, அது நடந்தே தீரும். అది ఉందో లేదో అంటే జరుగును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ஆண்டவர் நம்மை దేవుడు మనల్ని அந்த அற்புதம் நடக்கும் வரைக்கும் ఆ అద్భుతాలు జరిగేదాకా நீ செயல்படுவதற்காக இந்த வார்த்தை. నువ్వు చేసేదాని కోసమే ఈ మాట. கேட்டீங்களா? విన్నారా? ஆமென். ఆమేన్. உன் வாழ்க்கையில அந்த காரியம் நடக்கிற வரைக்கும், నీ జీవితంలో ఈ కార్యం நடக்கிற வரைக்கும் జరిగేదాకా நீ செயல்படுவதற்காய் தருகிற அந்த பலன் தான் அந்த வார்த்தை. దాని చేసేదానికి ఆయుత్తపడేదానికి దా నీకు ఇచ్చా మాట అనేది. ஆமென். ఆమేన్. இன்னைக்கு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறேன். ఈ బొద్దు కార్యాని కోసం జపిస్తాను. ஆமென். ఆమేన్. அது 3 மாசம் தாண்டி நடக்க வேண்டிய காரியம். అది 3 నెలల తర్వాత జరగవలసింది కార్యము. நான் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன். నేను ప్రార్థించుకుంటానే எனக்கு ఉన్నాను. ஆண்டவர் வார்த்தை வரவே இல்லையேன்னா నాకు దేవుని మాట రానే లేదంటే நான் அந்த காரியத்தை செயல்படுத்த மாட்டேன். నేను ఆ కార్యాన్ని నేను చేయను. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு அந்த திருப்தி வராது. మనకు அதை செய்யணும்னு தோணாது. దాన్ని చేయవాలని మనసు அப்போ రాదు. అప్పుడు 3 மாசத்துக்கு அப்புறம் நடக்க வேண்டிய காரியத்தை 3 నెలలకు ముందు జరగవలసిన కార్యము நீ அந்த காரியத்தில் செயல்பட வேண்டுமாய் నువ్వు ఆ కార్యాన్ని చేయవాలంటే தேவன் உனக்கு தருகிற பலன் தான் இன்றைய வார்த்தை. దేవుడు నీకు எத்தனை பேருக்கு புரிஞ்சு? ఒక మాట. ஆமென். ఆమేన్. இன்னைக்கு தேவன் உனக்கு ஜெபத்தில் தருகிற வார்த்தையை கொண்டு దేవుడు నీకు ప్రార్థనలో ఇచ్చిన మాట పెట్టి நீ செயல்படுத்தால், నువ్వు దాన్ని చేయకపోతే நீ ஜெபித்த காரியம் 3 மாதம் என்றால் 3வது மாதம் அது நடந்தே தீரும். నువ్వు చేసిన ప్రార్థనలో 3 నెలల తర్వాత జరుగుదంటే జరుగునది. அதுவரை நீ சோர்ந்து போக கூடாது. అంతవరకు నువ్వు సుస్తావు కూడా. அதுவரை நீ துவண்டு போய் விட கூடாது. అంతవరకు నువ్వు లస్పడు కూడాదు. அதற்காக உனக்கு தருகிற பலன் தான் தேவனுடைய வார்த்தை. దానికిదా దేవుడిచ్చే మాట అనేది నీకు బలం అనేది. தாவீது அங்கு ஜெபிக்கிறார். దావీదు ప్రార్థిస్తాడు. ஆண்டவரிடம் கேட்கிறார், போகலாமா? దేవుని దగ్గర అడుగుతాడు, పోతున్నా? ஆண்டவர் சொல்ல, போ, நீ அதை சுதந்தரிப்பாய். దేవుడు చెప్తాడు, పో, నువ్వు దాన్ని తీసుకుంటూ. அப்ப அந்த வார்த்தை அவனை பலப்படுத்தி தைரியமாய் யுத்தம் செய்ய வைக்கிறது. ఆ మాట అనేది వాని ధైర్యం ఇచ్చి వానికి యుద్ధం చేసేదానికి బలం ఇస్తాయి. హల్లెలూయా. 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 ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை ஏன் ஜெபத்துல பெற்றுக்கொள்ளணும்? దేవుని ఒక మాట అనేది ప్రార్థనలో ఏంటి తీసుకోవాలా? அற்புதம் நடக்கும் வரை நாம் செயல்படக்கூடிய பலன், அந்த வார்த்தை தான் நமக்கு பலனாய் இருக்கிறது. అద్భుతాలు జరిగేదాకా మనకు ఇచ్చేది ఆ బలం అనే మాట. எசாயா 38 அதிகாரம்
యేసయ్య 38వ అధికారము 15வது வாக்கியம் வாசிக்க கேட்கலாம். 15వ వాక్యం చదువుతాం. என்ன சொல்லுவேன்? எசேக்கியா சொல்லுகிறார், அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களில் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. హల్లెలూయా. எசேக்கியா சொல்லுகிறார், యేసయ్య చెప్తాడు, நான் ஜெபித்தேன், నేను அவர் ప్రార్థిస్తాను, எனக்கு వాక్కుரைத்தார், అతను నాకు మాట ఇచ్చాడు, அதன்படி என் வாழ்க்கையில் நடந்தது. దాని ప్రకారం నా జీవితంలో జరిగింది. 17வது வாக்கியம், இதோ மகா கசப்பு என் வாழ்க்கையில வந்திருந்தது, நேசித்து ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. எசேக்கியா சொல்லுகிறார், நான் ஜெபித்தேன், యేసయ్య చెప్తాడు, என் ஜெபத்தை கேட்ட என் தெய்வம், నా జబాని వినబడిన దేవుడు, கசப்பு நிறைந்த அனுபவம் நிறைந்த என்னுடைய வாழ்க்கை, సేందైన నా జీవితము, பாவம் நிறைந்த என்னுடைய வாழ்க்கை, పాపం ఉండే నా జీవితము, ஆனால் என் ஜெபத்தை கேட்டு தேவன் அவைகளை மன்னித்தார். నా ప్రార్థన వినబడి దేవుడు నన్ను క్షమించాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் மன்னிக்கிறார்? ఏంటి క్షమించాడు? ஏன் மன்னித்தார்? ఏంటి క్షమించాడు? காரணம், அவர் எனக்கு வாக்குரைத்திருக்கிறார். యాలంటే అతను నాకు మాట அந்த ఇచ్చాడు. வார்த்தையை நிறைவேற்றும்படி என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கசப்புகளை மாற்றுகிறார். ఆ మాట చేసి నా జీవితంలో ఉండే సేందినంత మారుస్తాడు. 20வது வாக்கியம், ஆகையால் ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. எசேக்கியா எழுதுகிறார், எழுதி வைக்கிறான், యేసయ్య రాసి పెడతాడు, என் கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், కర్త నన్ను రక్షింపేసి వచ్చాడు, ஆகையால் எங்கள் ஜீவ நாட்கள் எல்லாம் ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ అప్పుడు என் ஜெபம், నా ప్రార్థన என் ஜெபம் தேவ சமூகத்தில் கேட்கப்பட்டு దేవుని సముఖంలో అది వినబడి தேவனிடமிருந்து வார்த்தையாய் எனக்கு வந்து దేవుని దగ్గర అది మాటగా వచ్చి அந்த வார்த்தைக்கு பிறகு அது நிறைவேறியது. ఆ మాట తర్వాత అది జరిగింది. அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, நம்முடைய ஜெபத்தில் మన ప్రార్థనలో அப்ப எதற்காய் ஜெபித்தாலும், ఏంటి కోసము என்ன ప్రార్థిస్తున్నాం, காரியத்திற்காய் நாம் ஜெபித்தாலும் ఏంటి కార్యానికి ప్రార్థిస్తున్నాం, நம்ம என்ன செய்யணும்? మనం ఏం చేయాలా? ஆண்டவரிடமிருந்து வாக்கை கேட்கணும். దేవుని దగ్గర నుంచి మాట వినాలా. ஆமென், ఆమేన్. வார்த்தையை கேளுங்க. మాటని ஆண்டவரே, இந்த காரியத்துல దేవుడా ఈ కార్యంలో எனக்கு ஒரு வாக்கு தாரும். నాకు ఒక మాట ఇవ్వండి. ஆமென், ఆమేన్, ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஜோசியக்காரங்கிட்ட போய் நிக்காதீங்க. జోస్యం చూసే వందరు పోయి నిలదండి. ఆమా. శాస్త్రం చెప్పే వందరు, ஜாதகக்காரங்கிட்ட போய் நிக்காதீங்க. జాతకాలు చూసే వందరు నిలదండి. என் பிள்ளைக்கு வாழ்க்கை எப்படியாய் தீரும், నా బిడ్డకు జీవితం ఎట్లాగా మారును, ஓஹோன்னு தீரும் அவன் சொல்லுவான். ఆహాను మారును. ஏன்னா அவனுக்கு ஃபீஸ் கிடைக்கணும் இல்ல. వానికి కావాల్సింది కదా పీసు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డారా, என்ன கேட்கணும்? ఏం అడగాల? நாம் ஜெபிக்கிற காரியத்தில் தேவனிடமிருந்து வார்த்தையை கேட்கணும். మనం జపించే కార్యంలో దేవుని దగ్గర నుంచి మాట కావాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவரிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டோம் என்றால் దేవుని దగ్గర నుంచి మాట நீங்க తీసుకుంటే தைரியமாய் செயல்படலாம். మీరు ధైర్యంగా చేయొచ్చును. அந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். ఆ మాట అనేది నీకు யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். యోవాను 4వ అధికారం పోతాం. அங்கு ஒரு ராஜாவின் மனுஷன் இருக்கிறான். అక్కడ ఒక రాజు అనే ఒక మనిషి ఉన్నాడు. கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் போகிறார். కప్పర్నగోముకి దేవుడు పోతాడు. கலிலேயாவுல, గలిలియాలో. அங்க கப்பர்நகூமுக்கு போகும்போது ஒரு ராஜாவுடைய மனுஷன் அங்கு வருகிறார். అక్కడ కప్పర్నగోముకు పోయినప్పుడు రాజు అనే ఒక మనిషిని யோவான் 4:46-47.
கவனிங்க 46 47 இப்படியா இருக்கிறது. 46 47 అది கப்பர்நகூமிலிருந்து ஒரு ராஜாவின் மனுஷன், కప్పర్నహూము అనే ఒక రాజా ఒక మనిషి அவன் இயேசுவிடம் வருகிறான். అతను యేసు దగ్గర వస్తాడు. தன்னுடைய மகன் சுகமடைய வேண்டும் என்று வேண்டுகிறான். తన కూతురు సుఖం కావాలని అడుగుతాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. தன்னுடைய குமாரனுடைய விடுதலைக்காய், తన కుమారునికి రక్షణ కోసము. ఇప్పుడు இயேசு சொல்லுகிறான், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்காமல் விசுவாசிக்க மாட்டீர்கள். మీరు అద్భుతాల గుర్తులు చూడకుండా మీరు విశ్వాసించరు. பதில் வரல, జవాబు రాలేదు. இயேசுவிடமிருந்து, యేసు దగ్గర నుంచి இவனுக்கு தேவையான பதில் வரல, వీనికి కావాల్సిన మాట రాలేదు. இவன் என்ன செய்யறான் தெரியுமா? వీడేం చేస్తాడంటే 49 அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாவதற்கு முன்னே நீர் வர வேண்டும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவிடம் வந்து ஜெபிக்கிறான், యేసు దగ్గర వచ్చి ప్రార్థిస్తాడు, வேண்டுகிறான், అడుగుతాడు. இயேசு சொல்லுகிறார், యేసు చెప్తాడు, இன்னும் அற்புதங்களையும் அடையாளங்களையே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே, మీరు ఇంకా అద్భుతాలు గుర్తులు చూసే ఎదుగుతా పరిగెత్తా ఉంటారు. ஆனால் అవుతే ராஜாவின் மனுஷன் எதிர்பார்த்த பதில் இது அல்ல. రాజా ఒక మనిషి ఎదురు చూసింది కాదు ఈ జవాబు. அவன் எதிர்பார்த்தது என்ன? వాడు ఎదురు చూసింది ఏమి? மகனுடைய తన కొడుకుకు சுகம் வேண்டும், సుఖం కావాలని. ஆமென் ఆమేన్. அவனுடைய தேவை மகனுடைய சுகம். వానికి కావాల్సింది తన కొడుకుకు ఒక సుఖము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நம்முடைய பிரார்த்தனை, మన ప్రార్థన, நம்முடைய ஜெபம் మన జపము எதற்காய் இருக்கிறது? ఏంటికి ఉంది? ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஒரு காரியத்திற்காய் நாம ஜெபிக்கிறோம். ఒక కార్యాని కోసం మనం ప్రార్థిస్తాము. நம்முடைய தேவை என்ன? మనకు కావాల్సింది ఏమి? நாம் ஜெபிக்கிற காரியம் நிறைவேறணும், நடக்கணும். మనం జపించే కార్యము జరగవల్ల. ஆமென் ఆమేన్. ஆனால் అవుతే அதற்குரிய முகாந்திரமே இல்லை. ஆண்டவர் வேற காரியத்தை பேசுகிறார். దానికి తగిన కార్యమే ఆడ లేదు. దేవుడు వేరే కార్యాలు మాట్లాడతాడు. இப்ப ராஜாவின் மனுஷன் சொல்றான், ఇప్పుడు రాజా ఒక మనిషి చెప్తాడు, ஆண்டவரே దేవుడా, என் மகன் சாகிறதுக்கு முன்னாடி நீர் வரணும். నా కొడుకు ఆడ సాయికి ముందు నువ్వు రావాల. 50வது வாக்கியம் வாசிங்க. இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். ஆமென் ఆమేన్. இப்பதான் அவன் விரும்பிய, அவன் கேட்ட விண்ணப்பத்திற்கு பதில் வருகிறது. ఇప్పుడుదా వాడు ప్రార్థించిన ప్రార్థనానికి మాట వస్తాయి. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. வாக்கு வருகிறது, వానికి వాక్కు వస్తాయి. வார்த்தை இயேசுவிடம் இருந்து வருகிறது. మాట యేసు ధరించి వస్తాయి. அப்போ வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் வரை ராஜாவின் மனுஷன் இயேசுவை விடவில்லை. మాట తీసుకునేదాకా రాజా యేసు మనసుని ఉడిలేదు. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் வரை మాట తీసుకునేదాకా ஜெபத்தை விடக்கூடாது. ప్రార్థనని ఉడికూడదు. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சும்மா ஜெபிச்சோம், ரொம்ப நாளா ஜெபிச்சிட்டு இருக்கிறோம், பண்ணாத. ఊరికే ప్రార్థన అనేది ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு ஒரு வாக்கு வேண்டும். దేవుడా ఈ కార్యంలో నాకు ఒక మాట కావాలా? எஸ் ஆர் நோ? ఉండాయా లేదా? ஆமென். ఆమేన్. எல்லாமே எஸ்ஸா நினைச்சிட்டு இருக்க கூடாது. అన్నిటికీ ఎస్ అనేది తెలుసుకోండి. சில காரியத்தை ஆண்டவர் நோவுன்னு சொல்லுவார். కొన్ని కార్యాల్లో దేవుడు రిజెక్ట్ చేస్తాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நோ சொன்னா அது நோவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் நமக்கு இருக்கணும். దేవుడు లేదని చెప్తే దాని మనం ఏర్చుకునే మనసులో మనకు ఉండాలి. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சிம்சோனை போல போய் நிக்க கூடாது. సింసోన్ తర పోయి నిలకూడదు. அப்பா, நான் ஒரு பெண்ணை கண்டேன், నేను ఒకదాన్ని చూశాను బిడ్డని, அவளையே நான் கல்யாணம் பண்ணுவேன். దానే నేను వివాహం చేసుకుంటా. பெலிஸ்திய ஸ்திரீ. ఫిలిష్తీయ స్త్రీ అనేది. அப்பா அம்மா சொல்றாங்க, டேய் அது நமக்கு ஆகாதேடா, వాళ్ళ నాన్న చెప్తాడు అది మనకు అవేది முடியவே முடியாது. అవునే అవదు. நான் கண்டேன், నేను చూశాను, நான் கொள்வேன், నేను తీసుకుంటా, நான் கல்யாணம் பண்ணுவேன். నేను వివాహం చేస్తును. பண்ணு. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலూயா. హల్లెలూయా. ஆண்டவர் நோ சொன்னா, దేవుడు వద్దంటే, நோ என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோ சுபாவம் இருக்கணும். వద్దంటే దాన్ని తీసుకునే స్వభావం అనే మనకు మనసు ஆண்டவர்கிட்ட ఉండాలి. போய் சொல்லக்கூடாது, ஆண்டவரே நாங்க உயிருக்குயிரா காதலித்தோம்.
దేవుని దగ్గర పోయి చెప్పకూడదు మేము ప్రాణానికి ప్రాణంగా நாங்க నేర్చుకున్నాము. சேர்ந்து ஊர் சுற்றினோம், మేము సేరి ఊరు చుట్టాము. நாங்க சேர்ந்து சினிமாவுக்கெல்லாம் போனோம். మేము సేరి అన్ని సినిమాలకు పోయాము. எங்களை பார்க்கல சர்ச்சில் உள்ளவங்களே பார்த்தாங்க. మేము పార్క్ లో ఉన్నప్పుడు చర్చిలో ఉండేవాళ్ళు அவங்க பார்த்தாகோ, వాళ్ళు చూశారు, இவங்க பார்த்தாகோ. వీళ్ళు చూశారు. இனி பண்ணாம இருந்தா எப்படி? ఇంకా చేయకుండా ఉంటే ఎట్లా? ஆண்டவர் நோ சொன்னா நோதான், దేవుడు లేదంటే లేదుదా, மீறின తప్పుతువే అంతే. கண்ணை நோண்டி కళ్ళు ఎత్తి எங்க விடுவான்? அட்ரா ரசா, அட்ரா ரசா, அட்ரா ரசா, அட்ரா ரசா, அட்ரா ரசா. வேடிக்கை. గేలి కూతు. சிம்சோன் எங்க விட்டாங்க? సింసోన్ని ఆడు విడిచారు. சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்கள் இருக்கிறார்கள். 1000 பெலிஸ்தீர்లు ఉండే జాగాలో, அந்த அரங்கத்துக்கு நடுவுல దాని మధ్యలో நம்ம வில்லேஜ் பக்கம் போனா குரங்க வச்சு ஒரு ஆள் அடிப்பாரு. அடறாரம் 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 அடறாரம். அதுவும் என்ன செய்யும்? அதுவும் என்ன செய்யும்? ఆ కోతి ఏం చేస్తున్నా దాని మధ్యలో టక్ 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 అని ఆడు. கோத்தி ಏನು ಮಾಡುತ್ತೆ? కోతి ఏం చేస్తాయి? என்ன பண்ணுமா? Actually, we don't know. We never seen that kind of. என்னமா நடிக்கிறீங்க ஐயா? ఏం యాక్టింగ్ చేస్తారు చూడండి. తెలీదా కోతి? ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. அவன் அடிக்க குரங்கு என்ன செய்யும்? వాడు டம் டம் அதுவும் ஆடும். அடறாமா. ஆமென் ఆమెన్. இந்த நிலைமை தேவையா? ఈ కార్యం కావాలనా? சிம்சோனே, సింసోనే, நசரேயனாகிய சிம்சோனே, నస్రయనైన సింసోనే, அழைக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்டவனே, పిలిచిన వాడిని దేవుని మనిషిగా, பெலிஸ்திய பெண்ணை கண்டே ఫిలిష్తియా బిడ్డిని அவளையே கொல்லுவே, తానే చేసుకుంటున్నావు, நாசமாய் போவே. నువ్వు నాశంగా పోతువు. ஆமென் ఆమెన్ ஹalleluya. హల్లెలూయా. புடிச்சிட்டு நிக்க கூடாது. పట్టుకొని నిలికూడదు. ஆண்டவர் சொல்றாரு நோ. దేవుడు చెప్తాడు వద్దు. நோதான். వద్దుదా. அதுக்கு மாற்றமே இல்லை. దానికి బదులు మనకు లేనే లేదు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా. சனிக்கிழமை என்கேஜ்மெண்ட்னா சனிக்கிழமை தான். శనివారం ఎంగేజ్మెంట్ అని చెప్తే శనివారం దా పట్టుకోవాలా. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. ஓ சனிக்கிழமையா? శనివారం சனிக்கிழமை தான். శనివారం దా. ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அதில் ஒரு மாற்றம் இல்லை. దాంట్లో ఏం బదలావన లేదు. ஹalleluya. హల్లెలూయా. ஒருவேளை கல்யாணம் கூட சனிக்கிழமை இருக்கும். ఒకవేళ వివాహం కూడా శనివారంగా ఉండొచ్చును. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. சில பேர் நம்ம வீட்லயும் 2 பிள்ளை இருக்கே, இந்த மனுஷன் வேற இப்படி சொல்றானே. ஆமென் ఆమేన్ ஆமெனே வர மாட்டேங்குதே. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. ஆண்டவர் நோ சொன்னால் நோ தான். దేవుడు లేదని చెప్తే లేదుదా. ஹalleluya. హల్లెలూయా. ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோசுபாவம் நமக்கு இருக்கணும். దాన్ని ఏర్చుకునే స్వభావం మనస్సు మనకు ఉండాలా. ஆமென் ఆమేన్. சிம்சோனே, సింసోనే, இது உனக்குரியது அல்ல. ఇది నీకు కావాల్సింది లేదు. வீழ்ந்து விடுவாய், చచ్చిపోతువు, வீழ்ந்து விடுவாய். పడిపోతువు. சாலமோன் సాలమోను கடைசி காலத்துல కొనే కాలంలో இருந்ததும் பத்தாதுன்னு. ఉండేది సాలకుండా. ஆமென் ఆమేన్. இருந்ததும் பத்தாதுன்னு ఉండేది సాలకుండా கடைசி காலத்துல இன்னும் தேடி போனான் కొనే அந்நிய కాలంలో ஸ்திரீகளை. కొనే కాలంలో వేరి ஆண்டவர் அங்கே சொல்றார் நோ. దేవుడు చెప్పాడు ఆడు. அவர்கள் தெய்வங்களை நோக்கி இழுத்து விடுவார்கள். వాళ్ళ దయ్యాలను చూసుకొని ఈడుస్తున్నారు నిన్ను. சாலமோன் கேட்கல. సాలమోన్ ఇన్లే. ஆமென் ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. என்னாச்சு? ఏమయ్యా? முதல்ல டிராப் பண்ண போனான். ఫస్ట్ వాళ్ళని డ్రాప్ చేసేదానికి పోయాడు. ஆமா, தேர்ல டண்டக்கு 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 டண்டக்கு. எதுக்கு? తేర్ల వాళ్ళని ఏంటి కుక్కం పెట్టుకున్నాడు? எதுக்கு சொல்லுங்களேன்? எதுக்கு? யார? వాళ్ళు దేవుళ్ళని ఆరాధించేదానికి.
சொல்லுங்களேன், ஏதோ வம்பு இருக்குன்னு தெரியுது. அவன் யார டிராப் பண்ண போனா? மனைவியே இல்ல. அது பிரியமானவளை, ప్రియమైనోల్ని నన్నే సిద్ధ నేను స్నేహించిన. ஆமா. எப்பா? ఎప్పుడు? 1000 பொண்டாட்டி 2000 மறுமணி ஆட்டி 1000 భార్యలు 2000 ఒప్పాట్లు. அல்லேலூயா. இது பத்தாதுன்னு இப்ப வேற ఇది సాలదని ఇప్పుడు అన్య వేరే స్త్రీ. వేరే స్త్రీలు. ஆமா. అవును. ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, ஏ ராசா, రాజా, வாழ்ந்தவன்லே ஒண்ணு போல வாழ்ந்தவன் எவரும் இல்ல. బతికినోడు నీ తర ఒకడు బతికిండలేదు. அதனால దాని నుంచి நன்ன ஸ்திரீகளை விரும்பாதே. వేరే స్త్రీలు அவர்கள் அவர்களுடைய தெய்வங்களை நமஸ்கரிக்க வைத்து விடுவார்கள். వాళ్ళు వాళ్ళ దయ్యాల్ని నమస్కరించేదానికి పెట్టేస్తారు. இல்ல ஆண்டவரே, లేదు దేవుడా, நான் போவேனா? నే పోతున్నా. நான் போவேனா? నే పోతున్నా. நான் பெந்தகோஸ்தக்காரன் இல்லையா? నే బెందకస్తగాడు కదా. நான் அபிஷேகம் பெற்றவன் இல்லையா? నే అభిషేకం అందుకున్నాడు కదా. அந்நியபாஷ வரம் பெற்றவன். నే అన్య భాషలు நான் తీసుకున్నాడు. போவேனா? నే పోతున్నా. சும்மா கொண்டு போய் அங்க டிராப் பண்ணிட்டு நான் வெளியிலே நிப்பேன். ఊరికే తీసుకొని పోయి డ్రాప్ చేసి నేను బయటనే నిలుస్తున్నాను. என் பிரியமானவள் போய் தொழுது கொண்டு வருவாள். నా ప్రియమైంది పోయి తీసుకొని వచ్చును. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. 2 நாள் போச்சு. 2 దినాలు పోయింది. 3வது நாள் சொன்னா, 3వ దినం చెప్పాడు, வெளியிலே நின்னா என்ன, బయటనే ఉంటే ఏంది, உள்ள வாங்க, లోపల రా. யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ఎవరు ఏం నిన్ను చెప్పరు. யாரு உங்களை என்ன சொல்ல போறா? ఎవరు నిన్ను ఏం చెప్పపోతారు. உள்ள வாங்க, లోపల రా. நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். నిన్ను ఏం చేయదది. என் கூட வந்து நின்னா போதும். నా జతలో వచ్చి నిలిస్తే చాలు. ஆமென். ఆమేన్. சாலமோனுக்கு பிரியமானவள் இல்லையா? సాలొమోనుకు ప్రియమైంది కదా. அப்படியா? అట్లనా? ஆனோ అవుతే நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். నేనేం చేయను. అవును. இப்போ ఇప్పుడు பிரியமானவள் முன்னாடி போயிட்டா. ప్రియమైంది ముందు పోయిచ్చా. ஐயா எங்க இப்போ? అయ్యాడా பின்னாடி వెనకే వస్తాడు. அவன் ఆమేన్. இப்போ ఇప్పుడు பிரியமானவள் போய் தொழுதாச்சு. ప్రియమైంది పోయి ஐயா எங்க? అయ్యా ఎక్కడ? ஆமென். ఆమేన్. நீ தொழு. పర్వాలే, ఏం చల్. ஆமென். ఆమేన్. இப்படி வந்தாச்சு. ఇప్పుడు అవి వచ్చాయి. ఇట్లా இன்னும் 2 நாள் போச்சு. ఇంకా 2 దినాలు పోయింది. இப்போ எங்க ஐயா எங்க? ఇక్కడ అయ్యా ఎక్కడ? பின்னாடி. వెనుకు. ஆமென். ఆమేన్. இப்போ ఇప్పుడు அடுத்தது నెక్స్ట్ இவ்வளவு வந்தாச்சு இல்லையா? சும்மா பண்ணுன அண்ணா ఇంత వచ్చేస్తాయి కదా. కొంచెం అట్లా అనుకో, ఆర్తిని అట్లా అనుకో. பண்ணுங்க, చేసుకో. சும்மா பண்ணா போதும். బాగా చేస్తా, చెయ్యి, పర్వాలేదు. இப்போ ఇప్పుడు ஐயா என்ன? అయ్యా ఏమి? நான் சும்மா தான் நீ சொல்றதுனால பண்றேன். నువ్వు చెప్తావంటే எனக்கு இதுல நம்பிக்கை இல்லை. దీంట్లో నాకేం కాలేదు. అయ్యా ஒரே வாரம் ఒకే వారము ஈவன் கோயில் கட்டுறான். వీడు గుడిలో ఉంటాడు. யாரு? ఎవరు? சாலமோன். సాలొమోను. ஆமென். ఆమేన్. போச்சா? పోయినా. போச்சா? ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. பரிசுத்த ஜீவியம் போச்சு. వాని పరిశుద్ధం జీవం అనేది పోయిచ్చి. அபிஷேகம் போச்சு. వాని అభిషేకం పోయిచ్చింది. சிம்சோனே கண்ணு போச்சு. సింసోనుకు కళ్ళు పోయింది. உன் பலன் போச்சு. నీ బలము పోయింది. தேவன் உன்மேல் வைத்திருந்த அழைப்பு போயிட்டு. దేవుడు నిన్ను పిలిచిన పిలుపు పోయింది. இப்ப குரங்கு வித்த காட்டுற. ఇప్పుడు కోతి విద్దాలని చూపిస్తాడు. என்ன காரணம்? ఏమవుతే? நோ சொன்னது நோவா ஏற்றுக்கொள்ளணும். నువ్వు వద్దనేది వద్దనిగానే ఏర్చుకోవాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் தருகிற வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. దేవుడిచ్చిన మాటని పట్టుకోవాలా. அதற்கு மேல் ஒரு இன்ச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் போக மாட்டேன். దాని పైన ఒక ఇంచు ఆడ ఈడని తిరగకూడదు. இப்போ இந்த ராஜாவுடைய மனுஷன் ఈ రాజా మనిషి இயேசுவிடம் வந்து கேட்டான். యేసు దగ్గర వచ్చి అడుగుతాడు. பதில் வரல. జవాబు రాలేదు. மனுஷன் விடல. ఆ మనిషి విడిలేదు. இயேசு இப்ப சொல்லுகிறா, நீ போ, உன் மகன் பிழைத்திருக்கிறான். యేసు ఇప్పుడు చెప్తాడు, నువ్వు పో, నీ కొడుకు బతికి. வார்த்தையை பெற்றவுடன் ராஜாவுடைய மனுஷன் புறப்பட்டான். మాట అతని దగ్గర తీసుకొనిందనే వాడు మనిషి ఎలబారాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஜோவான் ஜெபத்துடைய முடிவு
ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்னா ఒక కార్యాని కోసం జపిస్తామంటే அந்த ஜெபத்துடைய முடிவு ఆ ప్రార్థన ఒక అంతు தேவனுடைய வார்த்தையா தான் இருக்கணும். దేవుని ఒక మాటగా ఉండాల. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ఆమేన్ ஆமென் ఆమేన్. ஆண்டவருடைய வார்த்தையா தான் இருக்கணும். దేవుని మాటగా ఉండాల. பாருங்க அந்த வார்த்தை வந்துச்சு. చూడండి ఆ మాట వచ్చింది. ராஜாவுடைய மனுஷன் புறப்பட்டான். రాజా మనిషి ఎల్బారాడు. இப்போ வீட்டுக்கு போறான். ఇప్పుడు ఇంటికి పోతాడు. அங்கிருந்து ஒரு வேலைக்காரன் ஓடி வர்றான். అక్కడి నుంచి ఒక మంచి పరిగెత్తి వస్తాడు. ராஜாவே ஆண்டவனே రాజా దేవుడా உன் மகன் பிழைத்திருக்கிறான். నీ కొడుకు బతికి ఉన్నాడు. ஆமென் ఆమేన్. ராஜாவுடைய மனுஷனுக்கு சந்தோஷம். రాజా ఒక మనిషికి సంతోషం. கேக்குறான் எப்பையா ఎప్పుడు என்னையா நடந்துச்சு ఏం జరిగింది எப்ப సంభవించి ఆ సమయం ఎప్పుడు జరిగింది அப்ப அவன் சொல்றான். వాడు చెప్తాడు. வாசிங்க. 7 மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது. நல்ல கவனிங்களேன். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடன் சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து ஹalleluya హల్లెలూయా ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా. நல்ல கையை தூக்கி ஒரு ஹalleluya சொல்லுங்க. హల్లెలూయా ஆமென் ఆమేన్. என்ன நடந்துச்சு? ఏం జరిగింది? ஆண்டவர் சொன்ன அந்த கவனிங்க. அப்ப வார்த்தை எப்ப வருதோ ఆ మాట ఎప్పుడు వస్తాయో அப்பவே நமக்கான காரியம் நடந்து விட்டது. అప్పుడే మనకు అయిన కార్యము జరిగిపోయింది. ஆமென் ఆమేన్. அதனால தான் சொல்றேன், அற்புதத்தை எதிர்பார்க்காதீங்க. అద్భుతాన్ని ఎదురు చూడదండి. நாம ஜெபிக்கிற ஜெபத்துல அற்புதம் நடக்கும். మనం ప్రార్థించే ప్రార్థనలో அந்த అద్భుతాలు அற்புதத்தை జరుగును. எதிர்பார்க்காதீங்க. దాని ఎదురు చూడదండి. ஆண்டவர்கிட்ட அந்த பதிலை எதிர்பாருங்க. దేవుని దగ్గర ఒక మాటని ఎదురు చూడండి. ஆண்டவரே దేవుడా 2025ல எனக்கு சொந்த வீடு உண்டா இல்லையா? 2025లో నాకు సొంత ఇల్లు ఉండాయా లేదా? ஆண்டவர் சொல்வார், மகனே దేవుడా మా కొడుకా 25ல இல்ல 26 నీకు 25లో కాదు నీకు 26 பிடிச்சுக்கோ. పట్టుకో. இன்னும் 1.5 வருஷம் தான். ఇంకొక ఒకే అండాది. ஆமென் ఆమేన్. இன்னும் ఒకే అండాది. ஆமா అవును. அவ்வளவுதான். అంతనే பிடிச்சுக்கோ. పట్టుకో. ஆண்டவரே యేసు வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர், నువ్వు మాట ఇచ్చిండారు, நிச்சயம் நிறைவேறும். నిశ్చయంగా జరుగును. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. ஒவ்வொரு காரியத்திலும் ఒక్కొక్క కార్యములో தேவனிடமிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. దేవుని దగ్గర నుంచి మాట తీసుకోండి. அது நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும். అది మన ప్రార్థనగా ఉంది. சும்மா ஜெபிச்சேன் போனேன்னு இருக்காதீங்க. ఊరికి జపించాను நம்ம పోయాను అని ஜெபிக்கிற కాదు. காரியத்துல தேவனுடைய வாக்கை கேளுங்க. ప్రార్థించే కార్యంలో దేని ఒక మాట அது நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நிறைவேறும். అది నిశ్చయంగా మన జీవితంలో జరుగును. அது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் நிறைவேறியே தீரும். అది మన జీవితంలో జరుగును. கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాము. హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా హల్లెలూయా. தேவன் நம்பிக்கைக்குரியவர். దేవుడు మనకు నమ్మిక. நம்முடைய ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். మన దేవుడు నమ్మిక పన్నోడు. நம்பிக்கையின் தேவன். నమ్మిక దేవుడు உங்க வாழ்க்கையில నీ జీవితంలో எந்த காரியத்திற்காய் ஜெபிக்கிறீர்களோ, యా కార్యాని కోసం ప్రార్థిస్తారో, எந்த காரியத்திற்காய் ஜெபிக்கிறீர்களோ యా కార్యాని కోసం ప్రార్థిస్తారో அதில் தேவனுடைய வாக்கை கேளுங்க. దాంట్లో దేవుని ఒక మాట అడగండి. ஆண்டவரிடமிருந்து வாக்கை கேளுங்க. దేవుని దగ్గర నుంచి ఒక వాక్ అడగండి. ஆண்டவர் அதில் அற்புதம் செய்வார். దేవుడు దాంట్లో అద్భుతం చేస్తాడు. அந்த வாக்கை நிறைவேற்றுவார். ఆ వాక్ని చేస్తాడు. அன்பு தகப்பனே, ప్రీతి తండ్రి, ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். ఒక్కొక్క బిడ్డని ఆశీర్వదించు. ஜெபத்துல ప్రార్థనలో பிள்ளைங்க அடுத்த லெவலுக்கு ஏறட்டும் அப்பா. బిడ్డలు నెక్స్ట్ స్టెప్ లో ఎక్కని దేవుడా, அடுத்த கட்டத்திற்கு நகரட்டும். నెక్స్ట్ స్టెప్ లో పోని. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிச்சு விட்டு ஓடுகிறவர்களாய் அல்ல, 5 నిమిషాలు 10 నిమిషాలు చేసేసి உம்மிடத்திலிருந்து வாக்கை பெறும் வரை காத்திருக்கிற பிள்ளைகளாய், నీ దగ్గర మాట తీసుకునే బిడ్డలుగా, ஜெபத்தில் தரித்திருக்கிற சபையாய், సభంలో ప్రెస్గా ఉండే బిడ్డలుగా ஆண்டவர் இதை ஆசீர்வதிங்கப்பா. దేవుడా వాళ్ళని ఆశీర్వదించండి. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ఒక్కొక్క కుటుంబాలని ఆశీర్వదించండి. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிதாவே. యేసువిన్ నామములో ఆశీర్వదిస్తాం మంచి తండ్రి. ఆమేన్. நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொழுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆதரவு நீங்கதான், என் ஆறுதலும் நீங்கதான். அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்க
நீங்கதான், ஆதரவு நீங்கதான், என் ஆறுதலும் நீங்கதான், என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா, என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் துள்ளுதையா. அந்நாள நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, அபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உனக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா, என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சால் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீதை நினைச்சவர், கன்மலை மேல் நிறுத்தினவர், தானியேலை நினைத்தவர், தலை நிமிர செய்தவர், நம்மையும் தலை நிமிர செய்வார். தாவீதை நினைச்சவரே, கன்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே, கன்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா, துள்ளட்டும். இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழை என்னை நினைத்தவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. நன்றியோடு கரங்களை தட்டி ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக